Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ல இருக்கிறோம். NEET JEE நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்ல இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 ரொம்ப நிறைய டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நிறைய கான்செப்ட்ஸை பேசியிருப்போம் அண்ட் அதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ல இருக்கிறோம். இந்த செகண்ட் பார்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து நீட்லயும் சரி, ஜேஇஇலயும் சரி, சியூஇடிலயும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்க தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாமே ஒவ்வொன்றா அழகா பார்த்துட்ட பிறகு இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு 20 ப்ராப்ளமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட் என்ன? ஒரு டாபிக் 20 ப்ராப்ளம் அண்ட் 20 ப்ராப்ளமே டிஃப்ரெண்ட் ரிலேட்டடா இருக்கும். விச் மீன் டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1ஐயும் பார்த்துருங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல இருக்கும், ஸ்டடி வித் மீ. ஸோ ரொம்பவே முக்கியமானது, ரைட்? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட், டுடேஸ் டார்கெட், ரைட்? ரொம்ப முக்கியமான கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பேசக்கூடிய முதல் விஷயமே கூலும்ஸ் லா தாங்க. ஸோ இந்த கூலும்ஸ் லாவை பேச போறோம். ஸோ கூலும்ஸ் லா பேசிட்ட பிறகு இதனுடைய வெக்டார் ஃபார்மை டிஸ்கஸ் பண்ண போறோம். இதனுடைய வெக்டார் ஃபார்மை டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு யூனிட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதனுடைய டைமென்ஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்ட ஒரு கேள்வியாவே நம்ம பார்க்கப்படுது. இப்போ டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் அதனுடைய யூனிட்டும். பொதுவாக நம்ம சார்ஜஸ் அப்படின்னா சார்ஜஸ்னுடைய யூனிட் என்ன? டக்குனு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், கூலும். ஆனால் அதை தாண்டி 2 முக்கியமான யூனிட்டையும் நம்ம பேச போகிறோம். சார்ஜுக்கு வெறும் கூலும் மட்டுமே யூனிட் கிடையாது, இன்னும் 2 விதமான யூனிட்டும் இருக்கு. அதனுடைய வேல்யூவும் சேர்த்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ யூனிட்ஸ், வெக்டார் ஃபார்ம், டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ சப்போஸ் எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தால், ரைட்? மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தா அந்த இடத்துல நம்மளால எப்படி பயன்படுத்த முடியும்? அண்ட் அதே மாதிரி இதனுடைய வால்யூம், சர்ஃபேஸ், லென்த் இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் நான் கூலும்ஸ் லாவை பயன்படுத்தி எப்படி என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம், ரைட்? So let us move to the concept. So first thing, Coulomb's law. இந்த Coulomb's ரொம்ப அழகா இந்த force between the charges define பண்ணிருப்பாரு. So இந்த Coulomb's law எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா to find force, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா to find force between charges. 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கூலும்ஸ் லாவை பயன்படுத்துறோம். அந்த ஃபோர்ஸ் எனக்கு அட்ராக்ஷனாவும் இருக்கலாம், ரைட்? அட்ராக்ஷனாவும் இருக்கலாம், இல்லனா ரிப்பல்ஷனாவும் இருக்கலாம். சோ இத நம்ம டீடைலா நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ட் 1லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய டிஃபரன்சியேஷனும் நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விட பல மடங்கு பெருசு அப்படின்றதையும் நம்ம டீடைல்டாக பேசியிருந்தோம், ரைட்? இப்போ அந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம பேச போறோம். கூலும்ஸ் லா சொல்றாரு. அப்ப கூலும்ஸ் லா 2 சார்ஜ், ரைட்? ஸோ டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ். ஸோ மினிமம் 2 சார்ஜ் இருந்தது அப்படின்னா அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூலும்ஸ் லாவை பயன்படுத்துறோம். அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷனா இருக்கலாம், ரிப்பல்ஷனா இருக்கலாம். அது என்ன அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் உங்களுக்கே தெரியுமே. அட்ராக்ஷன் எப்ப நடக்கும்? அன்லைக் சார்ஜஸ்ல அட்ராக்ஷன் நடக்க போகுது. லைக் சார்ஜஸ்ல
ரிப்பல்ஷன் நடக்க போகுது. அப்ப லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். அன்லைக் சார்ஜஸ் அப்படின்றப்போ ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு வந்து நெகட்டிவ். அப்போ கூலம்ஸ் லா வந்து ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். கிராவிடேஷனல் அப்படின்றது ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய which mean ரெண்டு மாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப கூலம்ஸ் லாவை அழகா மேத்தமேட்டிக்கல்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். F வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ். ஸோ ரெண்டு சார்ஜ் அண்ட் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம r ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். F equal to k q1 q2 by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு பதிலா நம்ம k அப்படின்ற ஒரு டேர்மை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த k பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம கிராவிட்டி அப்படின்னு நம்ம பேசும்போது F வந்து directly proportional to product of their masses and inversely proportional to square of the distance between them. இது ரெண்டுமே சிமிலரான ஒரு விஷயம் தான். ரைட், இந்த இடத்துல directly proportional எடுக்கிறதுக்கு we will add one constant, அது வந்து gravitational constant. இது gravity, இது வந்து electrostatic. இங்க directly proportional எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை k அப்படின்னு சொல்றோம். ரைட், அப்ப இது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? என்னுடைய ஃபோர்ஸ் directly proportional to the charges and inversely proportional to the square of the distance between them. அப்ப இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜ்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்ம டிஸ்டன்ஸ் r ன்னு சொல்றோம். அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து r, இந்த r இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்ல ரிப்பல்ஷனோ வந்து குறைஞ்சு போயிடும். இது என்னுடைய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுதான் இங்க F வந்து inversely proportional to square of the distance between them அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் குறைஞ்சிடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாயிடும். இதை நம்ம இன்னொரு விதத்துல ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கலாம். எப்படி கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு, இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் போல் அண்ட் நார்த் போலோ இல்ல நார்த் போல் இல்ல சவுத் போலோ ஏதோ ஒண்ணு. இப்ப ரெண்டு மேக்னெட் வந்து சேம் பொலாரிட்டியில நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். அதே நார்த் போல் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய இடைவெளி, என்னுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ் இஸ் லார்ஜர் when compared to this one. அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ரைட் ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு, ரிப்பல்ஷன் கம்மியாயிடும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, ரிப்பல்ஷன் அதிகமாயிடும். அதே தான் சார்ஜஸுக்கும். அப்போ சார்ஜினுடைய இடைவெளி வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும், இல்ல ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதே டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா எனக்கு ரிப்பல்ஷனும் சரி அட்ராக்ஷனும் சரி குறைஞ்சு போயிடும். பிகாஸ் they both are inversely proportional. அப்ப அது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கேவை பத்தி பேசணும். இந்த k அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம்? k which is a electrostatic constant. இந்த k வந்து electrostatic constant அப்படி நம்ம சொல்றோம். k வந்து electrostatic constant. இந்த k க்கு ஒரு வேல்யூ இருக்குங்க, 1/4 pi epsilon naught அப்படின்னு சொல்றோம். இந்த k உடைய வேல்யூ வந்து 1/4 pi epsilon naught. இதுதான் இந்த k உடைய வேல்யூ. அப்ப இந்த k க்கு யூனிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த யூனிட்டை நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தெரியும்? F equal to k times q1 q2 by r square னு தெரியும். அப்ப இந்த இடத்துல k வை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த டேர்ம் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ரைட், k மட்டும் ஒரு பக்கம். அப்ப இது இந்த பக்கம் படிச்சா இது f இல்லையா? பாருங்க f which mean இது இங்க கொண்டு போயிட்டு இந்த k மட்டும் இருக்கு. அப்ப இது இங்க கீழ வந்துரும். ரைட், அப்ப இந்த k உடைய யூனிட் என்ன சொல்லலாம்? நியூட்டன். ஃபோர்ஸ் உடைய யூனிட் வந்து நியூட்டன். இது டிஸ்டன்ஸ். அப்ப அது யூனிட் வந்து
மீட்டர் ஸ்கொயர். இது என்னது? கூலும் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த k உடைய யூனிட் பாத்தீங்கன்னா n m ஸ்கொயர் c to the power -2. அவ்வளவுதான். அண்ட் அட் த சேம் டைம் இந்த k க்கு கான்ஸ்டன்ட்டா ஒரு வேல்யூ இருக்குங்க. அது என்னன்னா 9 into 10 to the power 9 அப்படின்னு சொல்றோம். 9 into 10 to the power 9. அப்ப அதனுடைய யூனிட் என்ன? n மீட்டர் ஸ்கொயர் c to the power -2. அப்ப இந்த k உடைய வேல்யூ நம்ம அழகா டிஃபைன் பண்ணியிருக்கோம். அழகா டிஃபைன் பண்ணியாச்சு இல்லையா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எப்சிலான் நாட் பத்தி பேசலாம். இந்த எப்சிலான் நாட் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எப்சிலான் நாட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is nothing but electrical permittivity, absolute electrical or electrostatic permittivity, right? Absolute electrostatic permittivity அப்படின்றது தான் நம்ம இந்த எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்றோம். இது particularly depends upon the medium, right? It depends upon medium. So medium எப்படி இருக்கோ அந்த மாதிரி. And at the same time இந்த k அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த k right, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த k கூட பாத்தீங்கன்னா depends upon nature of the medium, right? Nature of medium and the units of charge. ஏன் இது nature of medium and units of charge? இங்க பாரு, k which is equal to இந்த charge இல்ல, இந்த charge depend பண்ணி இருக்கும். and at the same time இந்த k ன்றது இந்த epsilon அந்த depends upon medium. அப்ப இந்த k ன்றது medium plus units of charge வந்து depend பண்ணி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். right? so epsilon naught அப்படின்றது electrostatic permittivity or absolute electrical permittivity அப்படி நம்ம சொல்லிடலாம். which is nothing but the medium between the charges. அவ்வளவுதான். medium between charges. and even அதுக்குமே ஒரு specific value இருக்குங்க. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். so இந்த epsilon naught மறுபடியும் இதில இருந்து எடுக்கலாமே, இதில இருந்து எடுக்கலாம். right? எப்படி எடுக்கலாம்? epsilon, right? epsilon which is equal to நம்ம என்ன சொல்லலாம்? f இல்லையா? so இந்த ஈக்குவேஷனை பத்தி கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு வந்து பாருங்க. f அப்படியே வச்சிருக்கேன். k க்கு பதிலா 1/4 pi epsilon naught q1 q2 by r square அப்படின்னு சொன்னோம் f ன்றது. அப்ப epsilon naught மட்டும் அப்படினா epsilon naught இப்படி போய்டும். அப்ப epsilon naught மட்டும் அப்படி போயிடுச்சுனா நமக்கு ரிமைனிங் டேர்ம் எப்படி எழுதலாம்? ரிமைனிங் டேர்ம் எப்படி எழுதலாம்? 1 divided by, பாரு நல்லா கவனி, இது f equal to, சரியா? இந்த epsilon naught இங்க போயிடுச்சுனா f இந்த பக்கம் வந்துரும், கீழ வந்துரும். அப்ப 1/4 pi f q1 q2 by r square. அப்ப இந்த epsilon naught உடைய யூனிட் நம்ம எப்படி எழுதலாம்? ரொம்ப சிம்பிளா எழுதலாம். எப்படி? நல்லா பாரு, இது ரெண்டு சார்ஜ், அப்ப கூலும் c ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட் தான், f ன்றது நியூட்டன் n, இது என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதலாம்? c ஸ்கொயர் n n to the power -2. இதுதான் இந்த எப்சிலான் நாட் உடைய யூனிட். இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுவும் நமக்கு தெரியணும். என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா k equal to 1/4 epsilon naught அப்படின்னு தெரியும் இல்லையா? ரைட்? so suppose இந்த ஈக்குவேஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? so இந்த ஈக்குவேஷன் வந்து how I can say epsilon naught இப்படி போயிடுச்சு. epsilon naught அப்படி போயிடுச்சுன்னா epsilon naught which is equal to 1/4 pi ன்றது 3.14. இந்த k இங்க வந்துருச்சுன்னா 9 into 10 to the power 9. 9 into 10 to the power 9. so இந்த ஈக்குவேஷனே தான் இல்லையா? அப்ப which is equal to what? which is equal to 8.854. இது ரொம்ப கான்ஸ்டன்ட் வேல்யூ. so நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to the power -12 and இதுதான் யூனிட். c to the power +2 n m to the power -2.
ஸோ இதுதான் யூனிட் ஃபார் எப்சிலான் நாட். அதனுடைய வேல்யூ 8.854 into 10 to the power -12 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய டைமென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு பெரும்பாலும் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இதனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்? இந்த எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, இதனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்? ரொம்ப சிம்பிள். ரைட், ஹவ் ஐ கேன் ரைட்? ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காலம் போட்டு இதனுடைய டைமென்ஷன்ஸை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ எப்சிலான் நாட் அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம்? 1/4πf q1 q2 by r ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல இந்த c அப்படின்றது வந்து கூலும், இது கூலும் டிவைடட் பை இது கான்ஸ்டன்ட், இது நியூட்டனு, இது m ஸ்கொயர். இப்போ இதனுடைய இது எப்படி எழுதலாம்? c ஸ்கொயர் n to the power -1 m to the power -2 இன்வர்ஸ் மேலே போயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட்லி அதான் எழுதியிருக்கோம். எஸ், இது மேலே போயிடுச்சுன்னா n to the power இங்கே -1 இல்லையா? ரைட், சரி, இங்கே வருவோம். அப்போ இது வந்து நமக்கு யூனிட். இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து எப்பவுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எப்சிலானுடைய டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. அப்போ இதனுடைய டைமென்ஷன்ஸை எப்படி எழுதலாம்? நல்லா பாரு. இது என்ன? சார்ஜ், கூலும் அப்படின்றது சார்ஜ். அப்போ Q ஈக்குவல் டு நம்ம படிச்சிருக்கிறோம் I ஈக்குவல் டு Q பை T. அப்போ Q ஈக்குவல் டு I இன்டூ T. அப்போ ஐன்றது என்ன? கரண்ட், ஆம்பியர், டைம் T. அப்போ சார்ஜ் கூலுமுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா AT. அப்போ இந்த இடத்துலையும் கூலுமுடைய டைமென்ஷன்ஸ் AT, இங்கே ஒரு கூலும், ஸோ அதுவும் AT தான். இது என்ன? நியூட்டன், ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே எழுதுற பாருங்க, F ஈக்குவல் டு மாஸ் இன்டூ அக்சலரேஷன். மாஸினுடைய டைமென்ஷன்ஸ் m, அக்சலரேஷன் வந்து L t to the power -2 இல்லையா? இது வந்து அக்சலரேஷனுடைய டைமென்ஷன் L t to the power -2. அப்போ ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னது? m L t to the power -2. இது என்னது? m டிஸ்டன்ஸ் தான். அப்போ அது என்ன? லென்த் ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் மேலே கொண்டு போயிடுச்சுன்னா you will get that. m மேலே போயிடுச்சுன்னா -1 இல்லையா? L மேலே, இங்கே வந்து L கியூப் இருக்கு, இங்கே ஒரு L, இங்கே L ஸ்கொயர், அது மொத்தமாக போயிடுச்சுன்னா L to the power -3 இல்லையா? Tன்றது இங்கே T to the power -2 இருக்கு, இங்கே T, இந்த T இருக்கு. ஸோ T என்ன ஆகிடும்? எனக்கு -2 வந்து மேலே போயிடுச்சுன்னா மொத்தமாக ப்ளஸ் ஆகிடும். அப்போ T to the power 4. A என்ன இருக்கு? A இங்கே 2 இருக்கு, அப்போ A ஸ்கொயர். அப்போ இதுதான் டைமென்ஷன்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, டைமென்ஷன்ஸ் இதுதான். சரியா? டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு அதுதான். ஸோ பொறுமையா பாருங்க, கண்டிப்பா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி, m to the power -1, L to the power -3, T to the power 4, A to the power 2. சரியா? ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு தெளிவாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த கூலும்ஸ்னுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். இது எல்லாமே, இந்த யூனிட் எல்லாமே எப்படி வந்தது அப்படின்றது. ஸோ K டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் த மீடியம் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ். ரைட். ஸோ அடுத்து இந்த கூலும்ஸ் லாவை நம்ம வெக்டார் ஃபார்மில் எப்படி சொல்லலாம்? கூலும்ஸ் லாவை நம்ம வெக்டாரில் எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெக்டார் ஃபார்ம் இல்லையா? ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெக்டார் ஃபார்ம் தான். ஃபோர்ஸ் அப்படின்றது வெக்டார். அப்போ இந்த கூலும்ஸ் லா அப்படின்றது வந்து இட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் ஹேவ் சம் டைரக்ஷன்ஸ். ஸோ அதை வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ கூலும்ஸ் லா அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெக்டார் ஃபார்ம். அப்போ இது எப்படி எழுதலாம்? F which is equal to K times Q1 Q2 by R square அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து ஆக்சுவலாக இதை ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னு எப்படி எழுதலாம்னா K Q1 மாடுலஸ் Q2 by R square அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வெக்டார் ஃபார்ம்ல நம்ம சொல்லும்போது ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் டேர்ம். அப்போ F வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா let us consider இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துப்போம். இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்குங்க. ரைட், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு.
ஸோ இந்த சார்ஜ்ல இருந்து இந்த ஆரிஜின்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் நான் r1 அப்படின்னு சொல்றேன். லெட் அஸ் சே திஸ் இஸ் q1. ரைட், இங்க இன்னொரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சார்ஜ் ஆரிஜின்ல இருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் r2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், இந்த சார்ஜ் வந்து நம்ம q2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பேச போறோம், கூலம்ஸ்ல என்ன சொல்லுது, ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் தான் சொல்லுது இல்லையா. அது வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கலாம், ஈவன் ரிப்பல்ஷனா இருக்கலாம். ஸோ ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ரைட், லைக் சார்ஜஸ் அப்படின்னா அது வந்து ரிப்பல்ஷனா இருக்கும், அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா அது வந்து அட்ராக்ஷனா இருக்க போகுது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்ப இது நமக்கு தெரியுது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஆஃப் கோர்ஸ் இட் வில் ஹேப்பன் இல்லையா. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த F1 பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் ஆன் 1 ஃபர்ஸ்ட் சார்ஜ் யார் கொடுக்குறா, செகண்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்குது. இட்ஸ் a vector form. இதனுடைய டைரக்ஷன் இருக்கு. அப்போ F2 செகண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் சார்ஜுக்கு மேல யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ இந்த கூலம்ஸ் லா வந்து will obey Newton third law. Right, it obeys Newton third law. சரியா, நியூட்டன் தேர்ட் லாவை வந்து இந்த கூலம்ஸ் வந்து ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது என்ன பண்ணிருக்கேன், இப்போ இங்க எழுதிட்டு அதன் ஐ வில் ரப். இப்ப Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கு, Q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கு. சரியா, இப்ப என்ன நடக்குது, இந்த சார்ஜ் வந்து இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். சரியா, அதே மாதிரி இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ரைட், ரிப்பல்ஷன் அப்படின்றப்போ ரெண்டுமே ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் கோர்ஸ் இட் வில் ஹேப்பன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு மேல யார் ஃபோர்ஸ் கொடுக்கறா, Q2. Q2க்கு மேல யார் ஃபோர்ஸ் கொடுக்கறா, Q1. அப்ப இது எப்படி இருக்குன்னா, ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் யார்னால, செகண்ட். அப்போ ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு செகண்ட் சார்ஜ். லெட் மீ ரிப்பீட், ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு செகண்ட் சார்ஜ். அதுதான் F12 ன்னு அர்த்தம். F21 அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் டியூ டு 1. சரிங்களா, இதுதான் வந்து விஷயம். அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 1 2 இல்லையா. அப்ப இது எப்படி எழுதலாம், யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, Q2. அப்ப இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நான் சொல்றது புரியுதா. இப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு மேல யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, Q2. அப்போ எப்படி வருது, டிஸ்டன்ஸ் இப்படி வருது. கன்ஃபியூஷனே கிடையாது, புரியுதா. ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்திருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 டியூ டு 2 டியூ டு 2 செகண்ட் சார்ஜ்ல இருந்து தான் ஃபோர்ஸ் வருது. அதனுடைய டைரக்ஷன்ஸ் பாரு, செகண்ட் சார்ஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வருது. லெட் மீ ரிப்பீட். அப்ப இது எப்படி எழுதலாம், F12 which is equal to K times Q1 Q2 divided by R square distance. இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வருதுங்க ஃபோர்ஸ், செகண்ட் சார்ஜ்ல இருந்து வருதுங்க. புரியுது, செகண்ட்ல இருந்து வருதுங்க, இங்க இருந்து இப்படி வருதுங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி சொல்லலாம், இங்க இருந்து இப்படி வருதுங்க, இங்க இருந்து இப்படி வருது ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு ஃபோர்ஸ். இப்ப இது எப்படி எழுதலாம், R21 R cap 21. புரியுதா. அப்போ ஃபர்ஸ்ட் டியூ டு 2ன்றது அதனுடைய டைரக்ஷன் 2 to 1, செகண்ட் சார்ஜ் டு ஃபர்ஸ்ட் சார்ஜ். இதே வந்து F21 அப்படின்னா K டைம்ஸ் Q1 Q2 by R square 1 to R cap 1 2. என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. அப்போ ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட், அதான் அர்த்தம். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 2 யாரு, இவர்தான். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, அப்ப இங்க இருந்து வருது. அப்ப டிஸ்டன்ஸ் என்னது, R12 R12. சரியா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிளா எழுதிட்டு போகலாம், ரொம்ப சிம்பிளா எழுதிட்டு போகலாம். And we also know நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா,
r cap அப்படின்றது வந்து r vector by r. நம்ம படிச்சிருக்கிறோம் r cap அப்படின்றது யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அதனுடைய வேல்யூ வந்து 1 ன்னு அர்த்தம். யூனிட் வெக்டாருடைய வேல்யூ வந்து 1 யூனிட். அப்போ யூனிட் வெக்டார் which is equal to vector by its magnitude அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல r cap 12 அப்படினா r12 vector by r12 ரைட். அப்ப இந்த r12 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்றேன்? let us say this is o. இந்த பாயிண்ட் நம்ம a அப்படினு வெச்சுப்போம், இந்த பாயிண்ட் நம்ம b ன்னு வெச்சுப்போம். அப்போ OA அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? R1. OB from origin second chargeக்கு வந்து R2. சரியா? அப்போ from A to B அப்படின்றது என்ன? R12 இல்லையா? அதை எப்படி எழுதலாம்? R2 minus R1 அப்படின்னு எழுதலாம். அப்போ B to A அப்படின்னா எங்க இருந்து? B to A இங்க இருந்து அங்க. அப்போ R21 which is equal to R1 minus R2. சரியா? இப்படி நம்ம எழுதலாம். அப்ப அதே தான் இந்த இடத்துலயே ஃபாலோ பண்ண போறேன். பெரிய வித்தியாசமே கிடையாது. So excuse me. If I substitute that F12 vector which is equal to K times Q1 Q2 divided by R21 இது ஸ்கொயர். இங்க R21 cap அப்படின்றது என்ன சொல்லலாம்? R21 vector by R21 ன்னு எழுதலாம். அப்ப இத மறுபடியும் எப்படி எழுதலாம்? K times Q1 Q2 by R21 cube R21 vector. சரியா? இத நம்ம ஃபர்தராவும் எழுதலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் தான். ரைட், பட் இட் இஸ் நாட் required to I'm really sorry. K times Q1 Q2 by R21 அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்? R1 minus R2. என்னது? கியூப்ல இருக்கு. அப்ப இது R1 minus R2. இது வந்து வெக்டர்ல இது வந்து நம்ம வெக்டர்ல டிஃபைன் பண்ணிருக்கோம் in terms of vector. So இதே வந்து F21 எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கங்க. So இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அவ்வளவுதான். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு F12 is exactly opposite of F21. இதுதான் ரொம்ப முக்கியம். So from this we said it follows Newton's third law. இது வந்து நியூட்டன் third law வந்து ஃபாலோ பண்ணது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்கோம். சரியா? ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்றது தான். So suppose I'm really sorry. செம்மையா இருக்குது. கோல்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் விச் மீன் ரெண்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சார்ஜ் வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவா பேசிட்டோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த இடத்துலயும் நம்ம சொல்றோம். சப்போஸ் இஃப் இட் இஸ் லைக் சார்ஜஸ், நல்லா கவனி, லைக் சார்ஜஸ், ரைட்? அதாவது பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவா இருந்ததுன்னா Q2 வந்து greater than sorry. So Q1 Q2 வந்து greater than 0 அப்படின்னு சொல்லலாம். If it is like unlike charges, அப்போ Q1 Q2 வந்து less than 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம டைரக்ஷன் பேசுவோம் அப்படின்னா இது வந்து F vector 12 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து F21 தான் ஆப்போசிட் இல்லையா? ஸோ அதை வந்து மைனஸ் ஆஃப் F12 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1 அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக நெகட்டிவ்ல இருக்கு. ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கூலம்ஸ் லாவை வெக்டார் ஃபார்ம்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய
ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி என்னாச்சுன்னு தெரியல. ஐம் ரியலி சாரி ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம கூலம்ஸ் லாவை வெக்டார் ஃபார்ம்ல நம்ம டினோட் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து வெக்டார் தான். ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து 2 சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸும் இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கும். ஸோ இட் ஹேஸ் சம் பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வரோம். ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம போகலாம். ஸோ அடுத்து வந்து யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ஸோ பொதுவாக நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய யூனிட்டை நம்ம என்ன சொல்லியிருப்போம்? கூலும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? சார்ஜினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி கூலும். இதுதான் வந்து நம்ம படிச்சிருக்கிற ஒரு விஷயம். கூலும் சொல்ல கூலும் சார்ஜினுடைய யூனிட் கூலும் சொல்லுவோம். அதை நம்ம வந்து சி அப்படின்னு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் a capital one. யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கூலும் வந்து நம்ம கேபிட்டல்ல சொல்லணும். கேபிட்டல் சி டினோட்ஸ் சார்ஜினுடைய யூனிட். லைக் இப்போ நம்ம கரண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஏ ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். வோல்டேஜ் அப்படின்னா வி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு எஸ்ஐ யூனிட். அப்போ எஸ்ஐ யூனிட் ஃபார் சார்ஜ், ரைட்? ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து கூலும் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் சி. சரி, இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இதை தாண்டி இன்னொன்று இருக்கு. எப்போ என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரி, இதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கலாம். சப்போஸ் எனக்கு Q1 ஈக்குவல் டு Q2, சரியா? அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். 1 கூலும். Q1 Q2 ரெண்டுமே வந்து 1 கூலும். அண்ட் அந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து 9 × 10⁹ அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் அதே மாதிரி அந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு வச்சுப்போம். அப்ப இது எப்படி எழுதலாம்? F which is equal to coulombsல இப்படி எழுதலாம், சரியா? அப்ப K உடைய வேல்யூ நமக்கு தெரியும், F உடைய வேல்யூ நமக்கு தெரியும். F வந்து 9 × 10⁹ நியூட்டன் இது யூனிட், which is equal to இந்த K உடைய வேல்யூ என்ன? அதேதான் 9 × 10⁹. and சார்ஜ் வந்து என்ன சொல்லிட்டோம்? 1 × 1 அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம r² ன்னு சொல்லியாச்சு, சரியா? சப்போஸ் எனக்கு இந்த சார்ஜே வந்து நம்ம என்ன சொல்றோம்? Q ன்னு சொல்றோம்னு வச்சுப்போம். சார்ஜ் Q ன்னு சொல்றோம். அப்ப இது Q, இதுவும் Q. அப்ப இது எப்படி எழுதலாம்? எனக்கு இந்த இடத்துல இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப R அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் இஸ் 1 மீட்டர்னு சொல்லியிருக்கோம், which is nothing but 1 ஸ்கொயர் தான், ரைட்? அப்ப அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது எப்படி எழுதலாம்? which is equal to Q² equal to 1. அப்ப Q அப்படின்றத எப்படி சொல்லலாம்? +or -1 கூலும் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்ப ஆக்சுவலா இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சார்ஜினுடைய யூனிட் வந்து கூலும். அது வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஸோ நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? ஸோ கூலும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் there is another scientist, அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பத்தி ரொம்ப அதி தீவிரமா படிச்சிருக்கிறார். அவருடைய லைஃப் டைமை இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணி, அதை டிஸ்கவர் பண்ணி, அதை படிச்சுட்டே அவருடைய வாழ்நாள் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த சார்ஜினுடைய யூனிட்டை நம்ம இன்னொரு வகையிலையும் சொல்றோம். கூலுமை தாண்டி சார்ஜுக்கு பிராங்க்லின் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. பிராங்க்லின் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குங்க. சார்ஜினுடைய யூனிட் வந்து பிராங்க்லின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராங்க்லினுக்கு ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ இருக்கு. இந்த பிராங்க்லினுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னன்னா 4.8 × 10⁻⁻10 ESU அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ஆர் ஸ்டேட் கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? அப்போ நமக்கு 1 கூலும், அதாவது அந்த ஒரு எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ், ரைட்? சோ அப்போ இங்க பிராங்க்லின் அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 4.8 × 10⁻10 ESU எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் அப்படி நம்ம
சொல்றோம். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய வேல்யூ நமக்கு தெரியும். 1 எலக்ட்ரான் என்னது 1 எலக்ட்ரான் which is equal to 1.6 10 to the power minus 19 கூலும். இந்த ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூவை நம்ம கூலும்ல ரெப்ரசன்ட் பண்ணா இதுதான். இதே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ அப்படியே மாறுது. எப்படி மாறுது? இந்த வேல்யூ which is equal to 4.8 10 to the power minus 10 ESU. அப்போ ஒரு கூலும் அப்படின்னா நல்ல கவனி, ஒரு கூலும் அப்படின்னா இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அப்போ 4.8 into 10 to the power minus 10 divided by 1.6 into 10 to the power minus 19 which is equal to என்ன? இதை வந்து கேன்சல் பண்ணனா 3 ஆயிடும். 10 to the power minus 19 மேல போயிடுச்சுனா plus 19 மைனஸ் இருக்கு. அப்போ 10 to the power 9 ESU. அப்போ ஒரு கூலும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கூலமுடைய வேல்யூ என்ன தெரியுமா? 3 into 10 to the power 9 அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ரைட்? அந்த ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ 1.6 10 to the power minus 19 கூலும். அதே ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூவை நம்ம ஸ்டாட்டிக்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா that is 4.8 10 to the power minus 10 ESU. எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட். இதே இன்னொன்னு இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யூனிட்னு சொல்றோம், EMU. இந்த EMU அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சொன்னோம், 1 கூலும் அப்படின்றது இது, ரைட்டா? அப்ப இந்த EMUல 1 கூலும் equal to 10 கூலும். சரியா? ரைட்? சோ அந்த சார்ஜ் EMU எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது எல்லாமே யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ். கூலும், Franklin or electrostatic unit, then electromagnetic unit. So அதை நம்ம 10 கூலும் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ரைட்? ஸோ ஃபர்தரா இன்னொரு டாபிக் போகலாம். ஸோ இது வந்து அதனுடைய அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்சல்யூட் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெர்மிபிலிட்டி. பெர்மிட்டிவிட்டி மேக்னட்டிசம்ல வரும். இது பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பொதுவா நம்ம வந்து F which is equal to K times Q1 Q2 by R square அப்படின்னு சொன்னோம். அண்ட் இதை ஃபர்தரா 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square னு சொன்னோம். இது வந்து for air, vacuum, right? என்னுடைய வேல்யூ வந்து இதுதான். சப்போஸ் அந்த சார்ஜ் வந்து apart from air எதனா ஒரு மீடியம் இருந்தா, எதனா ஒரு மீடியம்ல அந்த சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது F which is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. இந்த எப்சிலான் இங்க பாருங்க, எப்சிலான் நாட், இங்க எப்சிலான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் னு சொல்லுவாங்க. இந்த எப்சிலான் ஆர் அப்படின்றது என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். So therefore we can also say epsilon r equal to epsilon by epsilon naught. இந்த epsilon naught உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 8.854 10 to the power minus 12 which is a constant. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது epsilon by epsilon naught. I'm sorry. இது வந்து if it is placed in medium apart from air அந்த மாதிரி இருந்ததுன்னா, எதனா ஒரு மீடியம் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ இதுதான். சரியா? இந்த r, இந்த epsilon r ஏன் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா இது ஏர் இல்ல வேக்யூம்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த எப்சிலான் r உடைய வேல்யூ 1 ன்னு ஆயிடும். ரைட்? இப்போ இதே வந்து ஏர் அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1 இருக்கு, 1.00 ரைட், 00 அப்படின்னு சொல்லுவோம், 26 ரைட். வேக்யூம்க்கு 1.0000 தான். இது ஹைட்ரஜன்
ரைட். ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா அந்த எப்சிலான் r உடைய வேல்யூ 1.00026. அப்ப எப்படி பார்த்தாலுமே ஏர், ஹைட்ரஜன், இந்த வேக்யூம்க்கு அதனுடைய வேல்யூ வந்து 1 தான். எப்சிலான் r உடைய வேல்யூ 1 தான். அதே எப்சிலான் r இருக்கு பாரு, அதனுடைய வேல்யூ வந்து மைக்கா, வாட்டர், இது எல்லாத்துக்குமே மாறுது. அப்ப அந்த எப்சிலான் r உடைய வேல்யூ எனக்கு ஃபார் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா 3ல இருந்து 4ங்க. அப்ப அந்த எப்சிலான் r வந்து 3ஓ இல்ல 4ஓ அப்படி நம்ம போடலாம். ரைட், அது given data क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க அந்த கிளாஸ் உடைய வேல்யூ. சப்போஸ் கொடுக்கல அப்படினா you can substitute 3 to 4 எதனா ஒரு நம்பர். ரைட், எப்சிலான் r. அதே எப்சிலான் r ஃபார் மைக்கா பாத்தீங்கன்னா 3 to 6 மா, 3ல இருந்து 6 அதனுடைய வேல்யூ. இதே வந்து ஹைட்ரஜனோ ஏரோ வேக்யூமானீங்கன்னா அதனுடைய வேல்யூ 1 தான் இல்லையா? அப்ப ஒவ்வொரு மீடியமுக்கு என்னுடைய எப்சிலான் r உடைய வேல்யூ மாறுது. இதே எப்சிலான் r வாட்டருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. 81 எப்சிலான் r ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அது வாட்டர்ல இருந்தது, 2 சார்ஜ் வாட்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன? 81 ன்னு சொல்றாங்க. and it goes on. so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப மீடியம் also plays very important role between the charges and the forces. சரி, இது வந்து வேக்யூம், இது வந்து ஏர். சரி, ஏர் தாண்டி வேற எதனா ஒரு மீடியம் இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து கண்டிப்பா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகும். சரியா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டின்றது இதுதான். so epsilon r equal to epsilon by epsilon naught. சரிங்களா? ரொம்ப கிளியரா இருக்கும். ரைட், அடுத்து போகலாம். சோ அடுத்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படி நம்ம சொல்லலாம். wait, let me drink some water. தண்ணி தான் குடிக்கிறேன். டே 1ல 1 மணி நேரம் 40 நிமிஷம் தண்ணியே குடிக்கல. டெஸ்ட். ரைட், சரி, இப்போ நம்ம போகலாம். so forces between multiple charges. so far வந்து நம்ம 2 சார்ஜ் டிஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டைசேஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல நம்ம பேசின ஒரு விஷயம் தான். இப்போ எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல how my force, எப்படி அந்த இடத்துல கூலும்ஸ் லா நம்ம பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். கோஆர்டினேட்ஸ், ஆரிஜின், let us say இதுதான் ஒரு சார்ஜ். ரைட், இதுதான் அந்த சார்ஜ் Q0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன் from different charges, multiple charges. இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், இங்க ஒன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சார்ஜ் சுத்தி நிறைய சார்ஜஸ் இருக்கு. let us name Q1, Q2, Q3, Q4, Q5. இப்போ ஆரிஜின்ல இருந்து ஒவ்வொரு சார்ஜுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கு. from origin R0, இங்க இருந்து R3, இங்க இருந்து R2, இங்க இருந்து R1, இங்க இருந்து R4, இங்க இருந்து R5. அப்போ ஒவ்வொரு சார்ஜுக்குள்ள இருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாச்சு. ரைட், ஒவ்வொரு சார்ஜ் இருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சாச்சு. நம்ம அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ணலாம்.
இது வந்து ஆரிஜின்றது டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா ஒரு சார்ஜ்ல what we are finding forces between multiple charges. நம்ம மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை கொண்டு வர போறோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா which is the addition of forces. சிம்பிளா பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. அடிஷன் எனக்கு மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will add. சிம்பிளா நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போவோம். அப்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the resultant force. ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம்? இப்ப Q0 அப்படின்றது தான் எனக்கு சார்ஜ். அந்த சார்ஜுக்கு தான் எனக்கு வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் மற்ற எல்லா சார்ஜ்ல இருந்து. அப்ப எப்படி சொல்லலாம்? எனக்கு Q1ல இருந்து இந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், Q2ல இருந்து ஒன்று இருக்கும், Q3ல Q4 Q5 ஒவ்வொரு சார்ஜ் ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் வேடிக்கையா நம்ம பேசணும்னா இங்க ஒருத்தர் இருக்காரு, ரைட்? இங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டயும் கல் இருக்கு, நிறைய சின்ன சின்னதா நிறைய கல் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இவங்க எல்லாருமே அட் த சேம் டைம் உங்க மேல அந்த கல்லை தூக்கி போடுறாங்க. உங்க மேல எல்லாருமே கல்லை தூக்கி போடுறாங்க, சரியா? இப்போ நீங்க வந்து எவ்வளோ கற்கள் வந்து உங்க மேல பட்டது அப்படின்றத கண்டிப்பா உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இருக்கு, நிறைய ஸ்டோன்ஸ் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. உங்களால எத்தனை கல் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து தூக்கி நம்ம மேல அடிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க மேல கல் தூக்கி அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். உங்களால வந்து கவுண்ட் பண்ண முடியாது இவ்வளவு கல் தான் என் மேல பட்டது அப்படின்றது. யூ கேனாட். அந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு கல் அடிச்சேன்னு கேட்கலாம். அடுத்து இவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு கல் அடிச்சேன்னு கேட்கலாம். அடுத்து இவர்கிட்ட போயிட்டு எத்தனை அடிச்சேன்னு கேட்கலாம். இந்த மாதிரி இவர் வந்து ஒரு 10, ஒரு 5, இவர் வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் ஒரு 20 அடிச்சிருக்கிறார். அப்போ மொத்தமா 35ன்னு சொல்லிடலாம். எப்படி? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். எப்படின்னா ஒவ்வொருத்தரு உங்க மேல எத்தனை கற்களை தூக்கி அடிச்சாங்க, எத்தனை ஸ்டோன்ஸ் உங்க மேல பட்டது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு வேல்யூ கிடைச்சிட்ட பிறகு மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா இத்தனை கல்லு தான் உங்க மேல பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப ஈஸி மெத்தட் இல்லை. இந்த இடத்துல போயிட்டு நீ கற்களை ஒவ்வொரு கல்லை எண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி டைரக்டா சிம்பிளா முடிஞ்சிடும், டைம் மிச்சம். அதை தான் இங்க பண்ண போறோம். சூப்பர் பொசிஷன்லயும் அதே தான். இப்ப Q1 அப்படின்ற சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q2ன்றது இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3 இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q4 இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q5 இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு சார்ஜ் ஒவ்வொருத்துக்கு மேல ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. அப்ப அதை எப்படி எழுதலாம் பாருங்க. F வெக்டார் யாருக்கு மேல ஃபோர்ஸ் படுது? Q0. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 0 டியூ டு 1 அப்படின்னா Q0 அப்படின்ற சார்ஜுக்கு மேல Q1 அப்படின்ற சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். வெக்டார் ஃபார்ம்ல இப்பதான் நம்ம பேசணும். அப்போ K டைம்ஸ் Q1 Q0 சாரி Q2 இதுதான் Q1 Q2 தான். ஸோ அதை நம்ம இங்க எப்படி எழுதலாம்? எந்தெந்த சார்ஜுமா Q0 Q1 டிவைடட் பை அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R Q0 Q1 சார்ஜ். அப்போ எப்படி வரும்? 1 0 இல்லையா? எங்க இருந்து ஃபோர்ஸ் வந்தது? Q1ல இருந்து தானே Q0 ஃபோர்ஸ் வந்தது. டைரக்ஷன் இங்க பாரு. Q0 Q1 இவரு தான் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாரு, அதுதான் F01. F01 அப்படின்றது ஃபோர்ஸ் ஆன் 0 டியூ டு 1. அப்போ this is the direction. அப்போ இங்க இருந்து இங்க R 1ல இருந்து 0. புரிஞ்சதா?
சூப்பருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப செகண்ட், அப்ப இதனுடைய இதுவும் 10 தான், மாற்றமே கிடையாது. ஸோ அதே மாதிரி F02, F03, F04 அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டே போகலாம். கரெக்டா எப்படி சொல்லலாம்? K Q0 Q2 by R20, K Q0 Q3 by R30, K Q0 Q4 divided by Q40. அப்ப கேப் R cap 20, R cap 30, R cap 40 அதனுடைய டைரக்ஷன். அப்ப இது எப்படி எழுதலாம்? If I add everything, F total which is equal to இந்த F01 plus F02 plus F03 இந்த மாதிரி எனக்கு ஆட் ஆயிட்டே போகும். ஸோ அந்த எல்லா இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எது காமனா இருக்கு? K காமனா இருக்கு, Q0 காமனா இருக்கு. மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த Q1, Q2, Q3 அது அப்படியே போயிட்டே இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ த டிஸ்டன்ஸ் அண்ட் த வெக்டர் இல்லையா? அப்ப இது என்ன சொல்லலாம்? R10, R20, R30 இது எல்லாத்துக்கும் இந்த கேப் இருக்கும். R cap 10, R cap 20, R cap 30. அப்ப இத இன்னும் ஒரே சிம்பிள் ஈக்குவேஷன்ல சொல்லணும் அப்படின்னா QI summation divided by R, கரெக்டா? I0 இங்கேயும் I0, சிம்பிள் summation. அப்ப this is the total force. புரியுதா? Understood, right? மல்டிபிள் சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து இதுதான். ரைட். ஸோ அடுத்து ஃபோர்ஸ் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். we came to the end of the conceptual part. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் அப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நிறைய ஹிண்ட்டை சொல்லி தர போகிறேன் இந்த தடவை. ஏன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே ப்ராப்ளம்னு தெரிச்சு ஓடுற கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த தெரிச்சு ஓடுற கூட்டத்தை இப்போ ஒன்றா சேர்க்கறது தான் நம்மளுடைய டார்கெட்டை. அப்போ எப்படி என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் ட்ரிக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட். ஸோ இந்த டாபிக் அடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பை நேச்சர் எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ஜஸ் சேர்ந்தது தான். தனியாக வந்து ஒரு 2 சார்ஜ் 10 சார்ஜ் அப்படிலாம் இருக்காது. ஸோ மல்டிபிள் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் வந்து எனக்கு இருக்கு இல்லையா? ஸோ நிறைய சார்ஜஸ் தான் பை நேச்சரே வந்து எனக்கு இருக்கு. ஸோ 2 சார்ஜ் 1 சார்ஜ் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3 விதமா பிரிக்கிறோம். ஒன்று சர்ஃபேஸ், அதாவது ஏரியா. ரைட். இன்னொன்று வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். லென்த்ல வந்துடும் அதெல்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வால்யூம். ரைட், வால்யூம். ஸோ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜஸ், டோட்டல் லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ், டோட்டல் வால்யூமில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். ஸோ இதை வந்து we represent in different way. ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது ரோ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ரைட். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது லாம்டா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்லுது? Q upon அந்த சர்ஃபேஸ் ஏரியா, Q upon அந்த லென்த், Q upon அந்த வால்யூம். சரியா? அப்போ இது வந்து டோட்டல். சப்போஸ் if it is like small forces, right, forces small அப்படின்னா இப்போ பாருங்க, அதே ஆரிஜின் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 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 சர்டைன் சர்ஃபேஸ், இங்கே எனக்கு Q0 இருக்கு. ரைட். இதை வந்து R0 சொல்லிக்கலாம், இதை வந்து R1 சொல்லிக்கலாம். இது இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், the total force. எப்படி சொல்லலாம்? Suppose if it is a surface, total ஒரு surface. நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது you will come to know what it is. So அப்படி சொல்லலாம் dF which is equal to K times Q0 அந்த surface
divided by அந்த distance. அது என்னது r1. அப்போ r1 0 r1 0. சரியா? இந்த சார்ஜ் தான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த QS நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா டெல்டா Q அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது என்ன அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா which is equal to delta Q upon அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் இல்லையா? அப்போ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? I can also say that delta Q is nothing but sigma delta S. அப்போ அது எப்படி எழுதலாம்? K times Q naught என்னது sigma delta S divided by R10 R cap 10 which is nothing but the force between them. சரியா? இது வந்து surface charge density. So you must remember this one. So sigma lambda rho, volume charge density, linear charge density, surface charge density. So உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு ரோ வந்து பாருங்க இப்படி v மாதிரி எடுத்து தான் போடுவோம். அப்போ இந்த v அப்போ வால்யூம், சிக்மா லீனியர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதனுடைய யூனிட் நம்ம சொல்லணும் அப்படின்னா we can also say that இது என்னது சார்ஜ் யூனிட் c கூலும் and surface. So obviously அது என்னது ஏரியா ஸ்கொயர். இது c upon length so meter. இது வால்யூம் c upon meter cube யூனிட். இதெல்லாம் யூனிட். சரி, இதெல்லாம் யூனிட். சரிங்களா? So surface charge density, linear charge density, volume charge density. So இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுங்க. ரைட், இதுவும் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு வந்து அதே வந்து ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டியாக இருந்ததுன்னா இது வந்து Q0 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நீளமான ஒரு ஒயர், நீளமான ஒயர். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி which is equal to Q by L. அவ்வளோதான். ஸோ Q அப்படின்றது லாம்டா L அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ லீனியர்னா ஒரு நீளமான ஒயரில் சார்ஜஸ்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருந்தானா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, மொத்தமாக வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லுவோம். சரி, ஸோ ப்ராப்ளமுக்கு இப்போ நம்ம ரெடியாக இருக்கலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள். ரைட், ஸோ வி ஆர் மூவிங் இன் டு த ப்ராப்ளம் பார்ட் நவ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute. ஸோ ப்ராப்ளமுக்கு எல்லாரும் ரெடியாக இருங்க. காலெல்லாம் வேர்வை கொட்டுது, அதை தண்ணி மாதிரி வேர்வை கொட்டுது காலில். அப்பா, டிஷர்ட்ல இருந்தே அப்படியே வேர்வை கொட்டுது. ஃபேன் இல்லை, அதனால தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் தயக்கம் வந்து. பட் இருந்தாலும் இப்போ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்றது. ஃபேன் போட்டதுன்னா ஃபேன் போட்டால் சத்தம் கேட்காது. ஸோ அதனால தான் ஃபேன் போடலை. இப்போ உள்ளே வந்து பனியன் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்வெட்டிலேருந்து தப்பிச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே கொட்டுது, உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஃபேஸை பார்த்தாவே பயங்கரமாக ஸ்வெட்டிங்க. ரைட், ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிச்சிடுறேன். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க? கமான் ஹரி அப் ப்ராப்ளம் வந்தாச்சு. wake up guys. So if the distance between the two equal points charges is doubled, ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா their individual charges are also doubled, what would happen to the force between them அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா என்ன சொல்றாங்க, the distance between the two equal charges is doubled. அப்போ r அப்படின்னு வச்சுப்போம். r இப்போ 1 சென்டிமீட்டர் இல்லை 1 மீட்டர் அப்படின்னா இப்போ வந்து r dash equal to double ஆயிடுச்சு. and their individual charges also doubled. Q1 அப்படின்னு இருந்தது 1 கூலுமா இருக்கு, Q dash வந்து 2 கூலுமா மாறிடுச்சு. அப்ப Q2 வந்து 1 கூலுமா இருந்தது, இப்போ Q2 dash வந்து 2 கூலுமா மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும், மாறிட்ட பிறகு என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க.
So force which is equal to k times q1 q2 by r square அப்படினு தெரியும் இல்லையா. suppose if my if it is like இது வந்து previous case, sorry இது இல்லையா, இது வந்து dash இல்லையா, அது மாற்றம். அப்ப இத நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா k அப்படியே வரும். q1 என்ன 1 கூலும், இது என்ன 1 கூலும், distance என்ன 1 மீட்டர், so 1 தான். so my force F equal to k. இப்ப இரண்டாவது பாரு F dash which is equal to k times q1 என்ன 2 கூலும், அது என்ன 2 கூலும் divided by distance என்ன 2, so square. அப்ப இது என்ன ஆயிடுது k times 2 into 2 divided by 2 square னா அது 2 into 2 என்ன ஆயிடுது, இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2. அப்ப என்ன சொல்லலாம், இந்த இடத்துலயும் F dash equal to k. புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், பொறுமையா பாருங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணீங்கன்னா you will come to know. சரியா? so r அப்படிங்கற டிஸ்டன்ஸ் இருந்தது 2 மீட்டரா மாத்துனேன். q1 1 அப்படி இருந்தது, அத நான் 2 2 னு மாத்தி பார்த்தேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சோ இத நம்ம ப்ராப்ளம் அப்படியே சால்வ் பண்ணும்போது F equal to k தான், F dash equal to k தான். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் மாறல, ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் சேம். ஃபோர்ஸ் என்னது, சேம் தான். சரியா? ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கூலம்ஸ் law relates between two charges and distance between them describing the electric force. அப்ப கூலம்ஸ் law நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. கூலம்ஸ் law எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், எனக்கு வந்து proportional to the sum of the charges வாய்ப்பு இல்ல, இது தப்பு. inversely proportional to the distance between them. ஆமா, inversely proportional to the distance தானே. எப்படி, F equal to k times q1 q2 by r square, inversely proportional தானே. ஆனா இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் போடல, அப்ப இதுவும் இல்ல. proportional to the product of their charges and inversely proportional to the distance. product of the charges ஆமா, inversely proportional to the distance square of the distance, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ obviously எனக்கு last option இதுதான் எனக்கு சரியானது. product of their charges and inversely proportional to the square of the distance between them. which of the following statement is true about electrical force? electrical force பொறுத்த வரைக்கும் எது வந்து ட்ரூ ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படினு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க, electrical forces are produced by electrical charges. like charges attract ஆகுமா, ரிப்பல் தான ஆகும், அப்ப இது தப்பு. electric force are weaker than gravitation, introductionல பார்த்தோம், அப்ப இதுவும் இல்ல. positive and negative charges can combine to produce third charge. conservation of charges violate பண்ணுது, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துட்டோம். இது மூணுமே கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன, இதுதான். electrical forces are produced by electrical charges. அடுத்து, the constant k in coulomb law depends on. நம்ம பேசணும், இத நான் தனியா கூட எழுதுனேன், என்ன ஆன்சர்னு இத நான் एक्चुअली எழுதி இருந்தேன். இதெல்லாம் வந்து மீட் பண்ணோம், எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்றது k yellow கலர்ல நான் எழுதுனேன். இது என்னது, இது மூணாவது கேள்வின்னு வெச்சுப்போம். இந்த மூணாவது கேள்விக்கு நீ பதில் சரியா சொல்லு. நேச்சர் ஆஃப் தி மீடியமா, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸா, இன்டென்சிட்டி ஆஃப் சார்ஜா, இல்ல both A and B? இத நான் அப்படியே டைரக்டா கேட்டிருந்தேன். நீங்க வீடியோவை கவனிச்சீங்களா இல்லையன்றத இந்த ஆன்சர் பண்ணும்போது தெரியும். தேர்ட் ஆன்சர் இல்லனா k equal to எதெல்லாம், ஆப்ஷன் A இல்ல ஆப்ஷன் B இல்ல ஆப்ஷன் C இல்ல ஆப்ஷன் D. நீங்களே சொல்லுங்க பதில், என்னால சொல்ல முடியாது. which of the following statement is not similarity between electrostatic and gravitational? so electrostatic and gravitational உடைய ரிலேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ரொம்ப டீடைலா பேசியிருந்தோம். அப்ப அதுல இருந்து என்ன சொல்லலாம், both obeys the inverse square law, both forces operate over very large distance, both forces are conservative in nature, both forces are attractive in nature. பார்ட் 1ல படிச்சிருக்கோம். பதில் சொல்லுங்க. அப்ப இது வந்து 4th क्वेश्चन வெச்சுப்போம். நான் வீடியோ நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியணும்ல, கவனிச்சிட்டு சொல்லுங்க ஆன்சர். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றாங்க, the force between two small charged sphere having charges கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இது ஒரு சார்ஜ் இருக்கு, placed 20 cm apart in air. அப்ப 20 cm apart in air அப்படினா epsilon r equal to 1 தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன கேக்குறாங்க, the force between the two small force கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்,
F equal to K Q1 Q2 by R square. F தான் கேக்குறாங்க. அப்ப F equal to K என்ன 9 into 10 to the power 9. Q1 என்ன 1 into 10 to the power minus 7. So minus 7 தான். இது என்னது 2 into 10 to the power minus 7. 2 into 10 to the power minus 7. Divided by R. R என்றது 20 centimeter. இது நீங்க மீட்டர்ல கன்வர்ட் பண்ணனும். அப்ப 20 into 10 to the power 2 மீட்டர்னு மாறிடும். அப்ப ஸ்கொயர் இருக்கு. அப்ப 20 into 20 into 10 to the power minus 2 10 to the power minus 2 that becomes 10 to the power minus 4. இல்லையா? இப்போ நீங்க இத கேன்சல் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். See, இங்க தான் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ், ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு தெரியாம பயந்து ஓடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். இது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோ. இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரிக்ஸ் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த பவர் டேர்மை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. பவர் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ஆப்ஷன்லயே எந்த மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பவர் டேர்மை பாருங்க, பவர் டேர்மை ரெடியூஸ் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து நம்ம அந்த ஹோல் நம்பருக்கு போகலாம். இப்போ பாரு, ஏன்னா அதுலேயும் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை, பாதிலே விட்டு இதுதான் ஆன்சர்னு எக்ஸாக்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பவருக்கு வருவோம். இங்கே 10 to the power 9 10 to the power இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ? -14. இது என்னது? -4. சரியா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும்? இது வந்து இப்போ -2 அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த -2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? +2ன்னு மாறிடும். இது வந்து ஆல்ரெடி +9ன்னு இருக்கு. இப்போ பாரு, இது ரெண்டும் சேர்த்தா 11. இது என்ன? -14. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, எனக்கு என்ன வரும்? 10 to the power -3ன்னு வரும். ஃபர்ஸ்ட் பவர் டேர்ம் வந்து -3. இதெல்லாம் இருக்கு -3. இங்க ஒரு -3 இருக்கு, இங்க ஒரு -3 இருக்கு. அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா கிடையாது. சரியா? அடுத்து நமக்கு மிச்ச டேர்ம் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம இப்ப கேன்சல் பண்ண முயற்சி பண்ணுவோம். எனக்கு என்ன இருக்கு? இங்க ஒரு 2 இருக்கு, இந்த ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 2, இங்க 9, அப்போ 4.5. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? இதுதான். இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது? 4.5 10 to the power -3 நியூட்டன். அப்ப ஆப்ஷன் பி பதில். இந்த மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் தி பவர் டேர்ம். பவர் டேர்ம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்களாவே நீங்க 80% ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எஸ், பவர் டேர்ம் ரெடியூஸ் பண்ண முதல்ல. அடுத்து the nucleus of helium atom contain 2 proton, 2 proton are separated by the distance சொல்லிருக்காங்க. புரோட்டானோட டிஸ்டன்ஸ். அப்ப d which is equal to 3 into 10 to the power -15 3.0. அதனால 3 டே மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. அதனோட யூனிட் வந்து மீட்டர். ரைட்? So the nucleus of helium atom contain 2 proton that are separated by a distance, 2 proton. Right. The magnitude of the electrostatic force that each proton exert on each other. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஃபோர்ஸ் கேக்குறாங்க. they are asking about force. ஐயோ என்னடா சார்ஜே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஹிண்ட் கொடுத்திருக்காங்க 2 புரோட்டான். அப்போ புரோட்டானுடைய சார்ஜ் என்ன? அதேதான் 1.6 10 to the power -19. எலக்ட்ரான்னா மைனஸ்னு வரும், இது வந்து புரோட்டான்றதுனால பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? F each is equal to K times Q1 Q2 by R square. See, ப்ராப்ளம் எல்லாம் டிஃபரெண்டா இப்போ வந்துட்டே இருக்க போகுது. K உடைய வேல்யூ 9 into 10 to the power 9. Q1 அப்படின்றது என்ன? சார்ஜ் புரோட்டான் தானே. அப்போ 1.6 10 to the power -19 Q1 Q2. ஸோ மறுபடியும் 1.6 into 10 to the power -19 divided by என்ன இருக்கு? R square. R என்றது என்ன? எங்க இருக்கு? டிஸ்டன்ஸ். R square. அப்போ 3 into 3 into 10 to the power -15 -15 -30. அவ்வளவுதான். இப்போ நீங்க மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி பாருங்களேன். எனக்கு பவர் டேர்ம் இங்க ஒரு 19 இருக்கு, இங்க ஒரு 19 இருக்கு. -19 -19 -38. இந்த -30 மேல போயிடுச்சுன்னா +30. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணாலே -8 தான் வேல்யூ. அப்புறம் இங்க ஒரு 9 இருக்கு இல்லையா? இங்க ஒரு 9 இருக்கு. அப்ப இந்த 9 இதோட சேர்ந்தனா +9 -8 = 1. அப்ப 10 to the power 1 அப்படின்றது நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் டேர்ம் ரெடியூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற ஹோல் டேர்ம் இது 3 into 3 9. அப்ப இதுவும் போயிடுச்சு. அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த 1.6 இருக்கு, இந்த 1.6 இருக்கு. 1.6 into 1.6 என்ன? 2.56. இது என்ன? into 10.
அது 10 to the power 1 which is equal to என்ன 25.6 நியூட்டன் ஃபோர்ஸ். ஆன்சர் எங்க இருக்கு? இதுதான் ஆன்சர். சிம்பிள் தான், கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்ளம் உடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இது வந்து அடுத்து two insulated charged metallic sphere P and Q have their centers separated by a distance of 60. So ரெண்டு சார்ஜ் இருக்கு, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கு. அப்போ அதை வந்து 60 into 10 to the power -2 மீட்டர்னு மாத்திக்கலாம். -2. Radio P and Q are negligible compared to the distance separation. So the mutual force of the electrostatic repulsion if the charge on each, நல்ல கவனி, on each னா ரெண்டு சார்ஜ்ன்றது தெளிவா சொல்லியாச்சு. ஓ மை காட், பவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 minute. ஸோ நல்ல வேலை உடனே கரண்ட் வந்துருச்சு. ஆனால் என்னால் முடியல, ஆஃப் பண்ணேன் எல்லாமே, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனால் டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு. Okay, so two insulated charged metallic sphere P and Q have their centers separated by distance சொல்லியாச்சு. ரேடியை வந்து நெக்லெக்ட் பண்ணியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the charge on each is 3.2 10 to the power -7. அப்போ 3.2 10 to the power -7 அப்படின்றது ரெண்டு சார்ஜினுடைய வேல்யூ. என்ன கேட்குறாங்க, they are asking the force நியூட்டன், அதிலே தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து நியூட்டன் அதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். சரி, யூனிட். சப்போ F equal to K times Q1 Q2 by R square. அப்போ K உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 9 into 10 to the power 9ங்க. Q1 Q2 3.2 3.2. அப்போ 3.2 into 3.2 into 10 to the power -7 10 to the power -7. அது ஒரே இது வேல்யூ தெரியும் 10 to the power -14 divided by distance என்னது 6 60 மீட்டர்ல தான் இருக்கு. கன்வெர்ட் பண்ணிட்டோம். 60 into 10 to the power -2. ஸோ இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதுனால ரெண்டு வாட்டி வரும். அப்போ அதை நான் இப்படியே எழுதிட்டேன் சிம்பிளா. இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல பவர் டேர்முக்கு வருவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போயிடுச்சுன்னா இது வந்து இப்போ -2ன்னு மாறியாச்சு. இந்த -2 வந்து மேலே போயிடுச்சுன்னா +2. அப்போ -14 இருக்கு. +2 that becomes -12. இங்க ஒரு 9 இருக்கு. அப்போ 9 இது சேர்த்தனா -3. இப்போ பவர் டேர்ம் நமக்கு கிடைச்சாச்சு. 10 to the power -3ன்றது பவர் டேர்ம். இங்க எங்கனா -3 இருக்கா, 2 இருக்கு. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஆன்சர்ல ஈஸியா இருக்கு இல்லையா? ஈஸியா இருக்கு. ரைட், ஈஸியா தான் இருக்கணும், வாய் உடைச்சிருவேன். ரைட், ஸோ அடுத்து வருவோம். ஸோ அடுத்து என்ன, எனக்கு வந்து இந்த 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க 3.2 3.2ன்னு இருக்கு. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் இல்லையா? ஸோ எல்லாமே நமக்கு கொடுத்தாச்சு. அப்போ 3 2s are 3 3s are 3 1s are 3 2s are கரெக்டா? அப்போ இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு 3.2 இருக்கு, 2 இருக்கு 3.2 இருக்கு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணா இது என்ன ஆயிடும், 1 பாயிண்ட், அங்க ஒரு 1 போயிடுச்சுன்னா 6. இது கேன்சல் பண்ணா 1.6. அப்போ 1.6 into 1.6 மறுபடியும் 2.56. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது into 10 to the power -3. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், இவ்வளவுதான். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ப்ராப்ளமை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஈஸியா கொண்டு வரணும். நம்ம அதை ஈஸியான ப்ராப்ளமை இதை மண்டையில் பண்ணி இதை மண்டையில் பண்ணி காம்ப்ளிகேட்ல பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க அதை ஈஸியா கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஈஸியா வந்து அடுத்தடுத்த ப்ராப்ளமுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். அடுத்த ப்ராப்ளம், அடுத்து 2 point charges 3q and 3 மைக்ரோ. இது மியூன்றது மைக்ரோ அப்படின்னா வந்து 10 to the power -6 ன்னு அர்த்தம். மைக்ரோ அப்படின்னா 10 to the power -6 ன்னு அர்த்தம். சரி, 2 point charges 3 microcoulomb plus and another charge வந்து +4 microcoulomb repel each other. ஏன் ரெண்டுமே பாசிட்டிவ் with the force 10 நியூட்டன். அப்ப F கொடுத்திருக்கேன். ரைட், என்ன கேக்குறாங்க, if each charge is given additional
சார்ஜ் ஆஃப் -6 மைக்ரோகூலும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, Q1 வந்து 3 மைக்ரோகூலும், Q2 வந்து 4 மைக்ரோகூலும். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10 நியூட்டன் சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த Q டேஷ்ன்றது நியூ சார்ஜ். இந்த 3 மைக்ரோகூலும்ல -6 ஆட் பண்ற பாரு. if each இதுலயும் இது ரெண்டுத்தையும் each given an additional charge of -6 மைக்ரோகூலும், அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது தான். அது -6ன்றதுனால இப்படி எழுதியாச்சு, which is equal to என்னது -3 மைக்ரோகூலும். சரி, Q2 dash என்னது அதேதான் 4 மைக்ரோகூலும் -6 மைக்ரோகூலும், which is equal to -2 மைக்ரோகூலும். இப்போ இதுதான் நியூ சார்ஜ் Q dash and Q2. அப்போ இந்த சார்ஜுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் தானே, போட்டுடலாமா பாருங்க. சோ நம்ம என்ன சொல்லலாம், F equal to இந்த K Q1 Q2 by R square. சோ இந்த Q1 Q2ன்றது வந்து நம்ம சொல்லிட்டோம் 3 4 and அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 10. சோ இது எப்படி எழுதலாம், I can write இல்லையா. சோ which is equal to K times Q1 என்ன 3, Q2 என்ன 4 divided by distance எனக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பாரு, F dash which is equal to K times Q1 என்ன -3 மைக்ரோகூலும், Q2 என்ன -2 மைக்ரோகூலும் divided by நமக்கு என்ன இருக்கு distance, அது வந்து R square. அப்ப இது எப்படி எழுதலாம், F dash by F, ஏன்னா F dash தான் வேணும். அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன், அப்ப டிவைட் பண்ற பாரு, K 12 divided by R square, ஏன்னா 3 into 4 3 into 2 வந்து 6, அப்போ minus into minus 6 by R square. பார்த்தனா R square K K, அப்ப என்ன ஆயிடுச்சு 12 6 ன்னு வந்துருச்சு இல்லையா, 12 6 ன்னு வந்துருச்சு. and இது என்னது F, ரைட்டா, ரைட், F dash. so F dash by F, கரெக்ட்டா. சோ அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இந்த F அப்படின்றது வந்து 10. சோ அது என்னது 3 மைக்ரோகூலும் and 4 மைக்ரோகூலும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 10. சோ இப்போ நம்ம 6 ஆட் பண்ணும்போது இதோட 6 ஆட் பண்ணா -3, இதோட 6 ஆட் பண்ணா -2. சோ இதுதான் இப்போ நியூ ஃபோர்ஸ், நியூ சார்ஜ். அதுதான் F dash, சாரி அதுதான் F dash இல்லையா. சோ F dashன்றது கரெக்ட் தான். சோ நான் மாத்தினா இல்ல, இந்த டேர்ம் மட்டும் மாத்தி எழுதிட்டேன் பாருங்க. F dash என்றது இதுதானே, அப்போ K 3 2s are 6 minus into minus 6 by R square. இது என்ன K F 3 into 4 வந்து 12 divided by R square. so பாத்தீங்கன்னா R square K cancel ஆச்சு, 6 by 12. கரெக்ட்டா. எனக்கு என்ன தேவை, F dash தேவை. so I can write therefore F dash which is equal to 6 by 12 into F. so இந்த F உடைய வேல்யூ நமக்கு தெரியும், கேள்வியில கொடுத்திருக்கு 10. அப்போ 6 1s are 6 2s are, இது 2 1 time, இது 5. அப்ப F dash அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், 5 நியூட்டன். அப்ப நியூ ஃபோர்ஸ் என்னது 5 நியூட்டன். ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் C. ஆப்ஷன் C தான் நமக்கு வந்து சரியான விடை. பொறுமையா பாருங்க, கண்டிப்பா டவுட் வராது. Q1 Q2 சொல்லியிருக்கு, ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த Q1 Q2க்கு நம்ம -6 மைக்ரோகூலும் அப்படின்ற ஒரு சார்ஜ் ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு -3 and -2 மைக்ரோகூலும் வருது. இந்த ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்றோம். சோ F dash by F, சோ F dash இது F வந்து இது கேன்சல் பண்ணதால கேன்சல் பண்ணியாச்சு. சோ மிச்சம் இருக்கு 6 by 12. சோ F dash which is F dash by F equal to 6 by 12. F இப்படி போயிடுச்சு. F உடைய வேல்யூ வந்து क्वेश्चनல இருக்குது 10. சோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து the ratio of magnitude of electrostatic force and gravitational force for an electron and proton. அப்போ 1.6 தான் ரெண்டுமே சார்ஜ். the ratio of the magnitude of electrostatic force என்னது அப்படினு சொல்லி கேக்குறாங்க. so ratio of the electrostatic force இல்லையா. so how I can write, ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் கிராவிடேஷனுக்கும் கேக்குறாங்க. so gravitation சொல்லும்போது it depends upon charge.
கிராவிட்டின்னு சொல்லும்போது it depends upon mass. Part 1லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அப்போ என்ன சொல்லலாம்? Fe electrostatic force which is equal to K times Q1 Q2 by R square. Gravity which is equal to G times M1 M2 by R square. சரியா? ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Fe by Fg அதனுடைய ரேஷியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? we can simply do இல்லையா? K times Q1 Q2 இல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் we can also find separately. ஸோ Q1 அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம இதனுடைய வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். Fe ரைட். ஸோ Kன்றது என்ன? 9 into 10 to the power 9. Q1 என்ன? Charge of electron and proton which is the same 1.6 and 1.6 தான். 10 to the power minus 19 38 divided by distance வந்து R square நமக்கு தெரியாது இல்லையா? then வந்து Fg. so Fg ன்னு சொல்லும்போது G உடைய வேல்யூ வந்து 6.67 10 to the power minus 11. then பாத்தீங்கன்னா mass of the proton and mass of the electron. mass of the proton என்ன? 9.1 10 to the power minus 31. அடுத்து பாத்தீங்கன்னா mass of the electron and அது என்னது? 1.67 or 6 10 to the power minus 27 divided by இங்கே எனக்கு தெரியாது distance R square தான். so Fe by Fg. so Fe by Fg or whatever it is. so we will find the ratio Fe by Fg. so Fe அப்படின்னா இந்த இது மொத்தமா divided by இது. அப்போ இதுலயே வந்து we can say that we can cancel R square and R square. so remaining term மட்டும் நாம அப்படியே இப்போ எழுத போறோம். Fe என்ன? 9 into 10 to the power 9 1.6 into 1.6 into 10 to the power minus 38 divided by 6.67 10 to the power minus 11 into 9.1 into the 1.67 so 10 to the power இது வந்து minus 31 இது minus 27. அப்போ minus 31 minus 27 வந்து 8 58 minus 58. சரி, இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். எப்படி கேன்சல் பண்றோம் பாரு. ரொம்ப சிம்பிளா இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1.6 இந்த 1.67 ஆல்மோஸ்ட் சேம் தான். அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதுங்க. 6.67 இருக்கு, 1.6 இருக்கு, அவ்வளோதான் நம்பரு. மிச்சம் எல்லாம் நமக்கு வந்து பவர் டேர்ம் தான். இப்போ பவர் டேர்மை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பவர் டேர்முக்கு வருவோம். எனக்கு என்ன இருக்குது? மேலே 10 to the power 9 இருக்கு, அதுக்கப்புறம் minus 38 இருக்கு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா எப்படி வரும்? 10 to the power 38 ஸோ 29 கரெக்டா? 29 30 எஸ் 29. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணனா 29 வந்துடும். ஓகே ரைட். ஸோ டினாமினேட்டர் சாரி நியூமரேட்டர் வந்து minus 29, மேலே நியூமரேட்டர் வந்து minus 29, கீழே பவர் இது 58, இது ஒன்று சேர்த்தனா minus 69 அப்படின்னு வருது. minus 69 வருது கரெக்டா? 10 to the power minus 27 58 தான், 58 68 69. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power minus of 69 இருக்கு. இப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்னா 10 to the power 69 பிளஸும் minus 29 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 to the power 0 and இது வந்து பார்த்தீங்கன்னா 40 10 to the power 14 இருக்குங்க. 10 to the power 40. அப்போ நல்லா கவனி, இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் போட்டுக்கிச்சு இல்லையா? இந்த இடத்துலயே இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாதுன்னு தெரிஞ்சதுங்க. ஏன்னா இது க்ளோசஸ்ட், இது 10 to the power 40, ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேல்யூ தான். ஒன்று இதுவா இருக்கணும், இல்லை இதுவா இருக்கணும். எது நம்ம ஆன்சர்ன்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 10 to the power 40ன்றது நமக்கு ஒன்று கிடைச்சாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு மேலே இருக்கிறத கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1.6 divided by 6.67 into 10 to the power 14 இருக்கு. சரியா? இப்போ நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? you can simply do நான் வந்து சும்மா just multiply by 100 divided by 100. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்? 160 divided by 667 10 to the power 14 இருக்கு. சரி, 40 10 to the power 40. இப்போ நான் கேன்சல் பண்ண போறேன். ஒரு இதுலயே கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ 6 6 7 116 இருக்கு. இது போகவே போகாது. அப்போ ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 0, அப்போ 1600. ஸோ இது 2 டைம்ஸ் போட்டாலே 1300 250 கிட்ட வரும். 1300 கிட்ட வரும். 6 6 7 இன்டூ 2 போட்டிங்கனாவே 14 1 12 1 12. அப்போ 1 2 3 4. அப்போ 1 2 3 4 எத்தனை டைம்? 2 டைம். 3 டைமே போகாது. அப்போ 2 டைம் தான். அப்போ 2. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு சரியான விடை. நீங்க ஃபுல் கால்குலேஷன் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் யூ காட் தி ஆன்சர். இங்க 0.2 இருக்கு. அப்போ ஒரு நம்பர் அப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா that becomes 2.4. 2 point some value into 10 to the power 39. So our answer என்னது? இதுதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. புரியுதா? அதனால தான் you have to be very careful while solving the power term அப்படின்னு சொல்றது. அடுத்த ப்ராப்ளம். So அடுத்து பாத்தீங்கன்னா the electrostatic attracting force. Right? So the electrostatic attracting force right, the electrostatic attracting force on a small sphere of charge. Electrostatic force attracting force வந்து small charge அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. 0.2 microcoulomb due to another small sphere of charge 0.4 microcoulomb in air, and அதனுடைய force of attraction கொடுத்திருக்கு. force கொடுத்திருக்காங்க, ரெண்டு சார்ஜ் கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க? the distance between the two sphere. distance என்னன்னு கேக்குறாங்க இப்போ. So F which is equal to K times Q1 Q2 by R square தான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. நமக்கு என்ன வேணும்? R square. So R square equal to K times Q1 Q2 by F. Substitute the value. K என்றது 9 into 10 to the power 9. What is Q1? Q1 என்றது 0.2 microcoulomb. So 10 to the power minus 6. இங்கே ஒரு 10 to the power minus 6 இருக்கும். அப்போ மொத்தமா minus 12 எழுதிட்டேன். Into இது வந்து minus 4. minus. So minus into minus வந்து எப்படியோ அப்படி obviously plus தான் ஆக போகுது. So leave it. Divided by force இல்லையா? force வந்து 0.4. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. பாருங்களேன், இந்த 0.4 இந்த 0.4 காலி. கரெக்டா? மிச்சம் இருக்கிறது என்ன? 9 இருக்கு, 0.8 இருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.8. பவர் டேர்மை விட்டியே குமார். எஸ் வரும். 9 minus 12 minus 3. அப்போ 1.8 into minus 3. 10 to the power minus 3. எங்க இருக்கு? 1.8. 10 to the power minus 3. ஸோ இதுதான் நமக்கு வந்து சரியான விடை. இது வந்து 1.8. சரி, அது வந்து 1.8. You just change it. கரெக்ட் தான். சரியா? 1.8 தான். அது 1.8ன்னு மாற்றிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடை. இது என்னது? இல்ல ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆர் ஸ்கொயர். ரைட், வெயிட். இது சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் ஆர் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டேன். டோன்ட் சேஞ்ச் டியர் சில்ட்ரன். வெயிட், நான் ஆர் நினைச்சு விட்டேன். ஆர் ஸ்கொயர். இது இந்த மாதிரி தான் மிஸ்டேக் நம்ம நிறைய பேர் பண்றது உண்டு. ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து we have to do something. இப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா we can do some other thing. 1.8. அப்போ வெறும் r அப்படின்னு சொல்லும்போது this becomes root over 1.8 10 to the power minus 3 ன்னு வரும். கரெக்டா? ரைட். அப்போ இந்த root over 1.8 you have to solve by long division method. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். அது long division method ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். பாரு, long division method 1.8. சரியா? அதுக்கு முன்னாடி you can also multiply with numbers. So multiply by 10 and divide by 10. அப்ப இது என்ன ஆயிடும்? 18 into 10 to the power minus 4. இது ரூட் ஓவருக்குள்ள வரும். r equal to அப்படின்னு வரும். சரியா? So r equal to அப்படின்னு வரும். இது ரூட் ஓவர் 10 into 10 அப்படி, so இது 18 ஆயிடும். 10 to the power minus 1 மேல போச்சுன்னா இது minus 3, அப்போ minus 4. 18 into 10 to the power minus 4 ன்னு இருக்கு. So to make it very easy, அவ்வளவுதான். It is our convenience தான். இப்படி தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் you can follow that. அப்போ 18 அப்படின்னா 2 2s are 4, 4 4s are 16. அப்போ 4 4s ஆ எடுக்க முடியும். 4 into 4 வந்து 16, ரெண்டு டெசிமல். ஸோ வந்து இது 2, ரெண்டு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் 4 4 என்னது 8. அப்போ you have to do one thing. இப்போ என்ன அங்கே எடுக்கிறியோ அதே தான் நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டு ஆட் பண்ணுவோம். 81 into 81 81.
சரி 81 into 1 81 தான். 82 into 2 பார்த்தனா 4 அது என்னது 16. அப்போ 2 டைம் தான் எடுக்க முடியும். அப்போ 164. சரியா? அப்போ 4.2 ஆன்சர் வந்து 4.2 இங்க இருக்கு. இங்க இருக்கு. அப்போ அது எனக்கு 4.2 2 தானே, நல்லா கவனி 2. அப்போ உன்னுடைய பதில் ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி தான் உன்னுடைய பதில். சரியா? ஸோ கரெக்டாக போடணும். 4.2ன்னு வருதா, 4.2ஓட நிறுத்திக்க, ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் டேர்ம் யூ கேன் ஆல்சோ. இப்போ இது கேன்சல் பண்ணா இது என்ன ஆகிடும், 9 10 இப்போ 6 ஆகிடும், இது 3 ஆகிடும், ஒரு 2 டெசிமல் மறுபடியும் போகணும். ஸோ 4.2 தான் எனக்கு வருது. நான் ஐ வில் கண்டினியூ தட். சி ஹியர் I will continue that. So R equal to 4.2 into இது 10 to the power minus 4 னா that becomes minus 2. இதுதான் நமக்கு வருது. நமக்கு ஆப்ஷன் வந்து 2 டெசிமல் 2 நம்பர், அதுக்கப்புறம் இந்த டெசிமல், அப்போ 2 நம்பர். அப்போ இது ஒரு டெசிமல் இப்படி கொண்டு, இப்போ 10 எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இது 10 போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 42 பாயிண்ட் அப்படின்னு ஒரு நம்பர் வரும். இன்ட்டு இது மேலே போயிடுச்சுன்னா 10 to the power minus 3. அப்போ 42 பாயிண்ட் பாரு. இது இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பவர் தான் ரொம்ப முக்கியம் கண்ணா. அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தெளிவாக தெரிஞ்சது இல்லையா? பொறுமையாக பாரு, இட் இஸ் வெரி சிம்பிள் தான். அடுத்து அண்டர் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் அ கிவன் கூலுமிக் ஃபோர்ஸ், ரைட்? அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அ கிவன் கூலுமிக் ஃபோர்ஸ் என்ன கேட்குறாங்க, த acceleration of the electron சொல்லியிருக்காங்க. then the magnitude of the acceleration of proton. So under the action of the coulombic force, the acceleration of the electron A, பொறுமையா பாருங்க, they have given acceleration of the electron which is equal to 2.5 10 to the power 22 meter per second square கொடுத்திருக்கு. The magnitude of the acceleration of a proton under the action of the same force. அப்போ இது வந்து electron, what is the acceleration of proton னு கேக்குறாங்க. Let me repeat. Under the action of a given coulombic force, the acceleration of the electron, then the magnitude of acceleration of the proton under the same force அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ force remains same. I can simply say F force of electron which is equal to force of proton. அப்போ force அப்படின்றது நமக்கு தெரியும், mass into acceleration. இது எலக்ட்ரானுக்கு, so E. இது புரோட்டானுக்கு, so P. நமக்கு என்ன தேவை, AP. அப்போ AP which is equal to what, ME AE, இது இந்த பக்கம் வந்துரும், so MP இல்லையா? அப்போ AP which is equal to mass of the electron 9.1 இல்லையா, 9.1 10 to the power minus 31 into acceleration questionல கொடுத்திருக்கு 2.5 into 10 to the power 22 divided by mass of the proton, it is a constant 1.67 10 to the power minus 27. இப்போ நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சிடர் த பவர் டேர்ம் அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் F equal to MA அப்படின்றது, A அப்படின்றது என்ன, F by M. ஸோ acceleration வந்து increases when mass decreases. ஸோ எலக்ட்ரானுடைய acceleration கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா புரோட்டான் வந்து எடை வந்து அதிகம், மாஸ் அதிகம் அப்படின்னா acceleration வந்து கம்மி. அப்போது எலக்ட்ரானுடைய acceleration தான் அதிகம், புரோட்டானுடைய acceleration வந்து கம்மி. ஏன்னா புரோட்டானுடைய மாஸ் வந்து எலக்ட்ரானுடைய மாஸை விட பல மடங்கு அதிகம். அவ்வளோதான். ரைட். இது ஜஸ்ட் கேன்சல் 10 to the power minus 31, இது வந்து 22 அப்படின்னு இருக்கு. ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 27, this becomes 49 minus 31 8 1 18 10 to the power 18 எதுனா இருக்கா பாரு, 18 இல்லை, ஆனால் ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கு. இது இல்லை, ஏன்னா 18க்கும் 30க்கும் சம்மந்தம் இல்லை, 18க்கும் 27க்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்று இது இருக்கணும், இல்லை இது இருக்கணும். அது ரெண்டு தான் ஆப்ஷன், அது ரெண்டு தான் எதனா ஒன்று இருக்கணும். ஏன்னா எனக்கு பவர் டேர்ம் என்ன இருக்குது, 10 to the power 18 இருக்கு. அப்போ நமக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று இது ரெண்டு 9.1 into 2.1, ஸோ 2.5 மல்டிப்ளை பண்ணுங்க, தென் ஜஸ்ட் டிவைட் வித் திஸ் நம்பர். ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிங்கனாவே இட் இஸ் ஃபார் மோர் இனஃப்.
ஸோ இது ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேல்யூ. இதுல இருந்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். பாரு பவர் டேர்ம் என்ன இருக்கு, பிளஸ் 18ல இருக்கு. இங்க வந்து ஒன்னு மைனஸ் 19 இருக்கு, இன்னொன்று வந்து பிளஸ் 19 இருக்கு. ஆன்சர் என்னது? சி. சி தான் ஆன்சர். இதுலயே தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடையா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுவே உங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா பிளஸ் 18 இங்க வந்து நமக்கு வந்து அது மைனஸ் 19. ஸோ அதனால தான் இந்த பவர் டேர்மை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுங்க. சரி, ஸோ இது வந்து நமக்கு இப்போ புரிஞ்சாச்சு. அடுத்த கான்செப்டுக்கு போகலாம், அடுத்த ப்ராப்ளம் போகலாம். Okay, the acceleration for electron and proton due to electrical force of their mutual attraction when they are 1 meter apart. Electron and proton, acceleration for electron and proton due to electrical force of their mutual attraction. என்ன கேக்குறாங்க? acceleration கேக்குறாங்க. So first thing நம்ம படிச்சது தான், F equal to ma அப்படின்னு எடுத்தோம். A அப்படின்றது வந்து F by m. So you have to find the acceleration for electron as well as the proton. electronக்கும் acceleration கண்டுபிடிக்கணும், புரோட்டானுக்கு acceleration கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு you just find. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி நான் சொல்லிடுறேன், then you can try. So force எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டுத்துக்குமே force வந்து சிமிலரா தான் இருக்க போகுது. எப்படி? F equal to K அப்புறம் Q1 Q2 1.6 into 1.6 into 10 to the power minus 38 divided by அதனுடைய distance எதுனா 1 Armstrong, அப்பனா 10 to the power minus 10 இல்லையா? ஸோ ஜஸ்ட் நார்மலாக வந்து இது மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ப்ளஸ் 10 மாறிடும். அப்போ என்ன இருக்கு? மைனஸ் 28 அண்ட் இது ஒரு 9 இருக்கு. 28ல 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 9 19. அப்போ 10 to the power 19 ப்ளஸ் 19 ஒன்று இருக்கும். ப்ளஸ் 19 இல்லை மைனஸ் 19 இருக்கும் ரைட்டா? அப்புறம் இது ரெண்டு இருக்கு இல்லையா, அது வந்து 2.56 which is multiplied by 9 போட்டிங்கன்னா you will get one value. அதுதான் force. அப்போ அந்த force divided by mass of electron, அதே force divided by mass of proton. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. So mass of the electron constant value தான் 9.1 10 to the power minus 31. Mass of the proton constant value தான் 1.67 into 10 to the power minus 27. So அப்படியே சால்வ் பண்ணுங்க, you will get the value and find which is the right answer. அடுத்து, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஹார்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சரி, ஸோ கன்சிடர் த சார்ஜஸ் Q, Q minus Q, 3 சார்ஜ் ரைட் பிளேஸ்ட் அட் த வெர்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ அதனுடைய லென்த் வில் பி சேம் ட்ரையாங்கிள் இல்லையா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆன் சைடு வந்து L அப்படின்னு சொல்லியிருக்கு. the sum of the force acting on the each charge. ஸோ அந்த சார்ஜில் இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ we will draw that. இதுதான் நமக்கு இருக்கு. ஸோ சார்ஜஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். சார்ஜஸ் வந்து ஸோ we have Q, Q and Q, Q, Q minus Q. இந்த மாதிரி ஒரு 3 சார்ஜ் 3 கார்னரில் தான் பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இதில் இருக்கிற லென்த்தும் இதில் இருக்கிற லென்த்தும் இதில் இருக்கிற லென்த்தும் சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. the sum of force acting on each charge என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கண்ணா, இது ஒன்றுமே யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பாருங்க, முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜுக்கு மேலே இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், மல்டிபிள் சார்ஜஸ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பை யூசிங் கூலம்ஸ். ஸோ இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் வந்து இவரை டச் பண்ணுவாங்க. இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் இவருக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ இந்த சார்ஜுக்கு மேலே இவரு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாரு, ரெண்டுமே சிமிலர். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். முடிஞ்சது ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கு வருவோம். இது ரெண்டும் அட்ராக்ஷன், இது இது பாசிட்டிவ். ஸோ இந்த சார்ஜுக்கு மேலே இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். என்ன ஃபோர்ஸ்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கு வருவோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும்.
இப்போ நல்லா கவனி. இப்போ இந்த சார்ஜுக்கு இடையில ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம பேச போறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இங்க பாரு, நம்ம 11th படிச்சிருப்போம் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர். ரெண்டு வெக்டர் இருக்கு. இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆப்வியஸ்லி இங்க தான். இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்க தான். இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்க தான். சரியா? சோ இதுதான் வந்து எனக்கு இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? So since it is a triangle, sum of all the angle equal to 180 degree. அப்போ இது வந்து 60 degree அப்படின்னா இது மொத்தமா எவ்வளோ? 120 degree. கரெக்டா? அப்போ இது 60 டிகிரினா இது எவ்வளோ? 120 டிகிரி. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இது என்னது? 60 டிகிரி தான். அதில் டவுட் கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் we will find the force on this charge. எப்படி சொல்லலாம்? So let us say this is 1, 2 and 3. அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன? F first charge due to 3, F13 vector. இந்த சார்ஜுக்கு force on 1 due to 2. இந்த சார்ஜுக்கு மேல ரெண்டு ஃபோர்ஸ், இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த சார்ஜுக்கு மேல F2 with force by 1. இது F2 by third charge. Force on 3, third charge due to 1. Sorry, இங்க இருக்கு இல்லையா? So இது வந்து 3, 1. இது வந்து 3 due to second charge. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இதனுடைய ஃபோர்ஸை வந்து we will find now. First force என்னன்னு நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ ஃபோர்ஸ்ன்றது என்ன? நமக்கு வந்து இட் இஸ் வெரி கிளியர். இந்த ரெண்டு சார்ஜ் இடையில ஃபோர்ஸ் இது அப்படியே ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிப்போம். லெட் அஸ் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ Q1. ஸோ ஃபோர்ஸ் 1, 2ன்னு வச்சுப்போமே. என்னது? K டைம்ஸ் Q1 and Q2. ரைட். அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? L ஸ்கொயர். அவ்வளோதானே? ரைட்டா? இப்போ 1, 2. அப்போ வந்து 1, 3 அப்படின்றது என்ன? அதே தான் K Q1 Q2 by L ஸ்கொயர். இதெல்லாம் மாற்றம் இருக்கு இல்லை. பட் இதில் என்ன விஷயம்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க, 120. அதுதான் இங்க மேட்ரு. இப்போ எந்த சார்ஜ் எடுத்தாலுமே என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இதுவா தான் இருக்கும். K Q1 Q2 by L ஸ்கொயர் தான். அப்போ இதனுடைய நெட் ஃபோர்ஸ் இது, இதனுடைய நெட் ஃபோர்ஸ் இது, இதனுடைய நெட் ஃபோர்ஸ் வந்து இது. இப்போ we will find the resultant force. படிச்சிருக்கோம் வெக்டர் ட்ரையாங்குலேஷன். A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus 2AB cos theta அப்படின்னு. அதான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். அப்ப அந்த வகையில நம்ம இங்க பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F, ரைட்டா? F எல்லாமே சேம் ஃபோர்ஸ் தான். ஸோ F12 13 31 எல்லாமே வந்து ஈக்குவல் டு F தான், சேம் ஃபோர்ஸ் தான். ஸோ F ஸ்கொயர் பிளஸ் B, F ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் F cos. இது ரெண்டுத்துக்கு என்ன ஆங்கிள் இருக்கு? 120 டிகிரி. இது ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் தான், அதனால F போட்டேன். ஸோ cos 120 டிகிரி. இப்போ cos 120 டிகிரி இப்போ பாரு, மறுபடியும் பாரு, ரூட் ஓவர் F ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் பிளஸ் 2F ஸ்கொயர். cos 120 டிகிரின்றது என்ன? -1/2. அப்போ இந்த மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. இது அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்? ரூட் ஓவர் F ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் மைனஸ் F ஸ்கொயர்னு வரும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இது பிளஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. which is equal to root over F ஸ்கொயர் which is equal to F. அப்போ என்னுடைய ரிசல்டன்ட் நெட் ஃபோர்ஸ் is what? F. என்னது? அப்போ இங்க இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? F. அதே ஃபோர்ஸ் தான் இங்க இருக்கு, அதே ஆங்கிள் 120 டிகிரி, இங்க 120 டிகிரி. அப்ப இங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸ் தான் இங்க இருக்கும். எப்படி? ஏன்னா இந்த சார்ஜுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வித் தி சேம் மேக்னிட்யூட். அப்போ இதுல இருக்கிற ஃபோர்ஸும் இதுல இருக்கிற ஃபோர்ஸும் சேம் தான். அப்போ இட் இஸ் வெரி கிளியர் தட் ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் will have same force. தேர்ட் சார்ஜ் மாறும். எப்படி?
ஏன்னா எனக்கு இங்க ஆங்கிள் என்னது 120 டிகிரி கிடையாது 60 டிகிரி. அப்போ my resultant, my net force is equal to அதே F square, ஏன்னா force எல்லாமே சேம் தான், plus F square plus 2 times F square cos 60 degree. Cos 60 degree என்னது 1/2. cos 60 degree என்னது 1/2. சரியா? இப்போ cos 60 degree 1/2 னா இந்த 2 இந்த 2 போய்டும், which is equal to root over f square f square f square 3f square, which is equal to f root 3 and அதுதான் f net. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம், இதுதான் ரிசல்டன்ட்டு. நல்லா கவனிச்சின்னா இதனுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கு, இதனுடைய ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, இதனுடைய ரிசல்டன்ட் ஆப்வியஸ்லி இப்படி தான் இருக்கும், இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ என்னுடைய நெட் ஃபோர்ஸ் 0. இதுதான் சரியான விடை. பொறுமையா பாருங்க, கண்டிப்பா டவுட் வராது. டவுட் வந்ததுன்னா மறுபடியும் ஒரே ஒரு தடவை அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு ரீவைண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா you will understand. So my net force is 0. சரி, இது அடுத்த ப்ராப்ளம். இதை விட ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி தான். சரி, ரைட். என்ன சொல்றாங்க? the 4 point charges are placed at the corner of the square ABCD. side வந்து 10 square இல்லையா, equal sides as shown in the diagram. The force on the charge of 1 microcoulomb placed at the center of the square. இந்த சென்டர்ல ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணிருக்கோம், அந்த சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்கணும். இதை விட ரொம்ப சிம்பிள் கேள்வி கிடையாது. எப்படி? ஆன்சர் 0. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எப்படி டி சரியான விடை சார்? எனக்கு புரியல. பாரு, இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் 1 மைக்ரோகூலம், இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 4 சார்ஜுமே ஒவ்வொரு ஃபோர்ஸ் கொடுக்கும். we will see. இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், அப்ப ரிப்பல்ஷன். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், ஸோ ரிப்பல்ஷன். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஏன்னா சேம் மேக்னிடியூட். இது மைனஸ், அப்போ இது பாசிட்டிவ், இது அட்ராக்ட் ஆகும். இது பிளஸ், இது மைனஸ், அப்போ இது அட்ராக்ட் ஆகும். இது ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த சார்ஜுக்கு மேலே என்னதான் ஃபோர்ஸ் இருக்கு? ஒன்றுமே கிடையாது, 0. முடிச்சது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த லெக்சருடைய லாஸ்ட் ப்ராப்ளம். 3 charges of equal magnitude Q. 3 charges of equal magnitude Q placed at the vertices of the equilateral triangle. அடப்பா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே. இல்ல, அது கொஞ்சம் வேற, இது வேற. The force on a charge capital Q placed at the centroid of the triangle. இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் கண்ணா. நல்லா கவனி. என்கிட்ட ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றோம், இங்க ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றோம், இங்க ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றோம், எல்லாமே Q தான் according to the question. இந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட் இருக்கும். இங்க ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றோம், சென்ட்ராய்டுல ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றோம், அந்த சார்ஜ் வந்து கேபிட்டல் Q. பொறுமையா பாரு, ரொம்ப ஈஸி தான். ரைட். அண்ட் அட் தி சேம் டைம் நமக்கு வந்து லென்த் வந்து கொடுத்தாச்சு, ஈக்குவலேட்டர் தானே. ஸோ இது L, இது L, இதுவும் L தான். என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது மூணுமே வந்து 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி தான், அதில் டவுட்டே கிடையாது. சரி, we will find. சரியா? இப்போ என்னன்னா, இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் தான் வேணும். அப்போ எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணும்? இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் தான் ஃபோர்ஸ், மல்டிபிள் சார்ஜ் தான். அப்போ எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்? இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் தான் ஃபோர்ஸ், எந்த டிஸ்டன்ஸ் வேணும்? இந்த டிஸ்டன்ஸ் வேணும். தெரியாது, என்ன பண்ணலாம்? இப்போ
சிம்பிளா ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியானது தான், பார்க்கலாம். இப்போ let us divide this. ஃபர்ஸ்ட் இதை நம்ம டிவைட் பண்ணிட்டு we will find the angle. ஸோ இது ஓவரால் 60 டிகிரினா இந்த பாதி என்ன 30 டிகிரி, இந்த பாதி என்ன 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுப்போம். ஸோ இந்த லென்த்து மிட் பாயிண்ட் தான். அப்போ இது L/2, இது L/2. அப்போ அது தெரியும். அப்போ இது L/2ன்னு தெரியுது. எனக்கு ஹைபாட்டனிஸ் தான் வேணும், ஹைபாட்டனிஸ் தான் எனக்கு வேணும். சரியா, ஹைபாட்டனிஸ். ஸோ அதை ஆர்னு வச்சுக்கலாம். which way I don't know. Then this is Q. இந்த கேபிட்டல் Qக்கு இந்த Qக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ F which is equal to K times Q by R square. R வந்து எனக்கு தெரியாது. அப்போ K times Q R square எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 30 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு வந்து தெரியும் ஓஷா சோட்டா அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல யூ cannot யூஸ் tan and of course you cannot யூஸ் cos, சாரி sin. நமக்கு யூஸ் பண்றது என்னன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான், cos theta மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ cos thetaன்றது என்ன, from this we can say that adjacent by hypotenuse. இந்த ஆங்கிளுக்கு adjacent என்ன L/2, ஹைபாட்டன்ஸ் என்ன லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் R. ஏன்னா R தானே எனக்கு வேணும் இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், L/2R அப்படின்னு எழுதலாம். எனக்கு என்ன வேணும், R தானே வேணும். இப்போ R தானே எடுத்துட்டு போகணும். அப்போ R இந்த பக்கம் கொண்டு போயிடு, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடு. அப்போ I can say therefore R equal to L divided by 2 cos theta. அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஸ், இந்த cos theta என்னது 30 டிகிரி. அப்போ cos 30 டிகிரி என்ன √3/2. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ லென்த் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, Rன்றது L/√3. அப்போ R ஸ்கொயர் அப்படின்றது L²/3. R ஸ்கொயர்ன்றது Rன்றது L/√3, R ஸ்கொயர்ன்றது L²/3. L²/3. அப்போ இத ஃபர்தர் ஸ்டெப்ல நம்ம எப்படி எழுதலாம், 3 times K Q by L square. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இது 3QQ by L square. அதே டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி இங்கேயும் இருக்கும், மாற்றமே கிடையாது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டில் தான் வச்சிருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் சேம், இந்த டிஸ்டன்ஸும் சேம், இந்த டிஸ்டன்ஸும் சேம். அப்போ we found what is R and R வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன வந்தது, இதுதான் வந்தது 3KQQ by L square. இப்போ என்ன கேட்குறாங்க, the force on Q placed at the centroid of the triangle. அப்ப பாரு, இந்த ட்ரையாங்கிள் நல்லா கவனி, எனக்கு இதுதான் வந்திருக்கு இல்லையா 3KQ. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. Q Q Q ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன நெட் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. சென்ட்ராய்டு அது என்னது கேபிட்டல் Q. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ரிப்பல்ஷன். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், ரிப்பல்ஷன். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், ரிப்பல்ஷன். இந்த ஃபோர்ஸ் என்ன, இந்த ஃபோர்ஸ் என்ன, இந்த ஃபோர்ஸ் என்ன நமக்கு தெரியும். என்னது, let us say this is F3 2 1 ன்னு சொல்றோம். F3 F1 F2. So we know that F1 equal to F2 equal to F3 equal to 3 times KQQ by L square. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எல்லா ஃபோர்ஸுமே டிஸ்டன்ஸ் சேம்ன்றதுனால this is my net force. இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி, கரெக்டா?
120 டிகிரி தானே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த F1ம் F2க்கு இடையில வந்து 120 டிகிரி இருக்கு. அப்போ நல்லா கவனி, இந்த ரெண்டு ஃபோர்ஸினுடைய நெட் ஃபோர்ஸ் இங்க இருக்கும். அப்ப நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போமா? F net equal to அதே ரூட் ஓவர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன? F1, அதுவும் சேம் தான். அப்ப f ஸ்கொயர். செகண்ட் ஃபோர்ஸ் என்ன? அதுவும் f தான். அப்புறம் 2 டைம்ஸ் ஆஃப் a b, ஆங்கிள் என்ன? cos 120 டிகிரி, which is equal to என்ன? ரூட் ஓவர் f ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் பிளஸ் 2f ஸ்கொயர். cos 120 டிகிரி என்ன? மைனஸ் 1/2. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுனா that becomes ரூட் ஓவர் f ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் மைனஸ் f ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம் வந்து ரூட் ஓவர் f ஸ்கொயர் ஈக்குவல் டு f net இல்லையா? அப்போ I can say that this is resultant square இல்லையா? resultant square. So அப்போ f net equal to f. அப்போ இதுல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? அதுவும் f ன்னு சொல்லியாச்சு. we already know all the forces are equal. அப்போ இதுவும் f, இதுவும் f, ரெண்டுமே ஆப்போசிட், ஈக்குவல் மேக்னிட்யூட். அப்போ என்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கண்ணா? 0 is our right answer. பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு 2 நாள் டைம் ஆகும், ஆனா ஷுவரா சொல்றேன், I will complete the syllabus. நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள I will complete. கொஞ்சம் ஒரு 2 days டிலே ஆகும், ஏன்னா ஸ்கூல் ஒர்க் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். இன் பிட்வீன்ல மற்ற வீடியோஸ் போடணும், ப்ளஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.